வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சு பாவக்காயை தண்ணியில் நல்லா அலசிடுங்க. தண்ணியில் அப்போ தான் அதோடைய கசப்புத்தன்மை போகும். பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா 2-3 தடவை அலசி நல்லா தண்ணி வடிகட்டிடுங்க. நல்லா புழிஞ்சு வடிகட்டி வச்சுருங்க ஒரு தட்டில். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கு தேவைக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த பாவக்காய் நல்லா வதங்கும். ஒரு 10-15 நிமிஷமாவது கொஞ்சம் பாதி அடுப்பு வைங்க. சிம்மில் கொஞ்சம் அதிகமாக வைங்க. ஃபுல் அடுப்பில் வைக்காதீங்க, பாதி வைங்க. அதில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடும் பாவக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது சுகர் பேஷண்ட் இருக்கிறீங்க அந்த பாவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. குழம்பு வச்சா சின்ன குழந்தைங்கன்னா அதுங்களுக்கு பிடிக்காது. பொரியல் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கும் பேஞ்சு சாப்பிட்டுக்கலாம், பொரியலாகவும் வச்சுக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய் பொரியல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நாங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது பாவக்காய் பொரியல் செஞ்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துட்டோம் பாருங்கள். வதக்கின பாட்டி அதுக்கு தேவையானது வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாய். எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி அதுக்கு நல்லா எண்ணெய் காயிட்டு 1 டீஸ்பூனு கடுகு போட்டுக்குங்க. நல்லா கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள். நல்லா பொரியுது பாருங்கள். கடுகு பொரிஞ்சதையும் 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுங்க. கடலப்பருப்பு போட்டு அது நல்லா வாசமாக இருக்கும். 1 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டு அதுவும் பொன்னிறமாக வதங்கி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கின பாட்டி கறிவேப்பிலை போட்டுங்க. கறிவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு கறிவேப்பிலையே கீழே எடுத்து போடாதீங்க, அதை சாப்பிடுங்க, நல்லது. அதுக்கு வரமிளகா நாங்கள் ஒரு 3-4 மிளகா போட்டுக்குவோம். அப்போ தான் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பாவக்காய் கசப்புக்கும் இதுக்கும் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்த பாட்டி நல்லா வதக்குனாவே பாவக்காய் கசப்புத்தன்மை போயிடும். எண்ணெயில் வதக்குனாவே அப்புறம் வதக்கி வச்சுருக்க பாவக்காயை இதில் எடுத்து கொட்டிக்குவோங்க. கொட்டி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோங்க. பாவக்காயை எடுத்து கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்குவோங்க. பாருங்கள் எப்படி வறுத்துருக்கு பாருங்கள் பாவக்காய் எண்ணெயில். அதையும் நல்லா பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்து பாவக்காயெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வதக்கி விடுங்க. விட்டபடி தூள் உப்பு போட்டுக்குங்க இதுக்கு. அப்போ தான் எல்லாம் தூள் உப்பு கல் உப்பு போட்டால் கரையாது. அதனால தான் நாங்கள் தூள் உப்பு போட்டுக்குவோம். தூள் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா தூள் உப்பு நல்லா இதில் எல்லாம் பாவக்காயில் வெங்காயம் தேங்காய் எல்லாத்துலேயும் கலந்துக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த தேங்காய் பூவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால நம்ம அதையும் நல்லா வணக்கணும்னா அந்த ஈரப்பதம் க்ளீனாக போயிருங்க. போன பாட்டி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான் வதக்கி எடுத்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பாட்லேயும் சாப்பிட்லாம், நம்ம பொரியலாக வச்சு டேஸ்ட்டாக இருக்குங்க.